ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சேனைகளின் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறவரே, செயலில் மகத்துவம் உள்ளவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு மெய்யாராதனையின் சாக்கியத்தை தந்தவரே, பரிசுத்தமுள்ள நாளே நீ சமூகத்திலே வந்து நீ போற்றி துதிக்கவும், நீ சத்தியமுள்ள வார்த்தையை கேட்கவும், எங்களுக்காக ஒதுக்கப்பட்டவர்களை எதிர்க்க முடியாத சரீரத்தின் ரத்தத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களால் எங்கள் மக்களை அசைவாடும் வந்திருக்கிற பலப்பட பிள்ளைகளை சந்தித்து சுத்திகரித்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆராதனையாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்காகவும் நாம் யாரும் திரும்பிலே முதலாவது பாடலை பாடலாம். முன்பகுதியிலான திரும்பிலே முதலாவது பாடல் ஆத்மமே உண்டானவரை திருப்பாதம்.
சோதித்து அறிவோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இதேவுடைய கற்பனை கைக்கொண்டு பிரித்தாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போரை தீர்மானிக்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் சர்வ வல்லமையுள்ள கடவுள் பிரபாகமுடைய நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோமாக. மனதுருக்கத்தின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புவதற்கு அருளப்படுகிற கிருபை நிறைந்த கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர்ந்திருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சைப் போல் ஆகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரப்பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்துக்கு மனம் திரும்ப யாவருக்கும் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வது மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவத்தை மன்னித்து விடுதலையாகி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் மூன்றாம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறவரே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டு சமுதாயத்தில் உம்மை பிரசித்தப்படுத்தவும் எங்கும் காண முடியாத நிறைவான வாழ்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வீற்றிருந்த அரசாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்ந்திருந்து நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசகமடியாக